வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, காரை ஓட்டி கிளவிய கொன்ன ஃபர்ஸ்ட் நைட் வீடியோ தவிர எல்லாத்தையும் போட்ட இர்ஃபானை விளாசிய பிரபல பத்திரிகையாளர். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல யூடியூபர் இர்ஃபான் தனது மனைவி வயிற்றில் வளரும் குழந்தை பாலினத்தை துபாயில் மருத்துவ பரிசோதனை செய்து தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை பாலினம் இதுதான் என்று அவரது யூடியூப் சேனலில் அறிவித்திருக்கிறாரு. இந்த செய்தி இணையதளத்தில் பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி இர்ஃபானை கடுமையாக விளாசியிருக்கிறாரு. பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் குழந்தையின் பாலினம் குறித்து அறிவித்த இர்ஃபான் மீது சுகாதாரத்துறை மூலமாக கடும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டது. இது குறித்து இர்ஃபானுக்கு விளக்கம் கேட்ட சுகாதாரத்துறை சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய அந்த வீடியோவை இர்ஃபான் தனது யூடியூப் பக்கத்திலிருந்து நீக்கி இருக்கிறாரு. இது குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள பிஸ்மி, இந்த விஷயத்தில் இர்ஃபான் கைது செய்ய வேண்டுமா என்ற நிச்சயம் அவர் கைது செய்யப்பட வேண்டும். அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இர்ஃபான் யார் என்று தெரிந்தவர்களுக்கு அவர் மீது எந்த சட்டவிட நடவடிக்கை எடுக்கப்படாது என்பதும் தெரியும். அதற்கு காரணம் எம்பி கனிமொழியை ஒரு முறை இர்ஃபான் பேட்டி எடுத்திருக்கிறார். அந்த வகையில் அவரின் குட்லுக்கில் இர்ஃபான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் RN ரவியின் நன்மதிப்பையும் அவர் பெற்றிருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இர்ஃபான் கார் மோதி ஒரு பெண் சம்பவத்தை இடத்திலே உயிரிழந்தாங்க. அந்த கார் டிரைவரை ஓட்டி வந்தது சொல்லப்பட்டது. ஆனால் அந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் அந்த காரை இர்ஃபான் தான் ஓட்டி வந்தார். விபத்து நடந்த பின்புதான் அவர் காரை விட்டு ஓடியதால் சொல்லப்பட்டது. அந்த காரை இர்ஃபான் ஓட்டியிருப்பதாக அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அது உயர்ந்த கார். அந்த கார் டிரைவரை வைத்து ஓட்ட வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விபத்து நடந்த சில நாட்களுக்கே அந்த கார் அவரிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. இதிலிருந்தே அவர் எந்த அளவிற்கு அரசியல் செல்வாக்கு பெற்றவர் என்பது ஊருக்கே தெரியும். தற்போது தனது குழந்தையின் பாலினத்தை துபாய்க்கு சென்று பார்த்துவிட்டு இங்கு வந்து அறிவித்திருக்கிறார். பெண் குழந்தையில் கருவில் அளிக்கப்படுவதை தடுப்பதற்கு தான் இந்த சட்டம் போடப்பட்டது. ஆனால் இர்ஃபானின் இந்த செயலால் பணம் வைத்திருப்பவர்கள் துபாய்க்கு சென்று என்ன குழந்தை என்று பார்த்துவிட்டு அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு அவர் வழிவகை செய்திருக்கிறார். இர்ஃபான் தற்போது அந்த வீடியோவை டெலீட் செய்திருக்கிறார். ஆனால் அந்த வீடியோவை 2 மில்லியன் பேர் பார்த்திருக்காங்க. நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது. ஒரு நல்ல விஷயத்தை பார்க்கும்போது எண்ணம் மக்களிடம் இல்லாமல் போய்விட்டது. ஒரு பிரபலம் எதை வாந்தி எடுத்தாலும் அதை பார்க்கும் மனநிலை மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. இவர் ஆரம்பத்தில் புற்றிவியகராக இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கும் விஷயத்தை பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறார். அண்மையில் அவருக்கு நடந்திருக்கும் திருமணம் முதல் இரவு வீடியோ தவிர அனைத்து பதிவுமே செய்திருக்கிறாரு. இதை பார்க்க ஒரு கூட்டம் இன்று வரை இருக்கிறது என்று பிஸ்மி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில வேதனையை பதிவு செய்திருக்கிறாரு. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.